சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய மே மாதம் 2026 ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது. அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது. ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகுதுங்க. மேலும் இந்த மாதத்தில் தான் சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க. அதனால் இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது. இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதை என்னங்கிறதையும் கவனிப்போம். அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் வரும். இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல தான் வருது. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி, மே மாதம் 11ஆம் தேதி, 14, மே 16, மே 18, 19, மே 23, அதே போல் மே 28 அப்படின்னு எல்லா நாட்களுமே இதில் மாதத்தில் சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது. அதனால் இந்த மாதத்தில் அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க. கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் மே மாதம் 2ஆம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது. அதில் தான் ஆதிசங்கரர் பகவத் பாதாள் அவதாரம் செய்தது. அதே போல மே மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது. மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் வருகிறது. அதே போல மே மாதம் 16ஆம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமான் உகந்த சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. மே மாதம் 12ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும், அதாவது சிவபெருமானாகட்டும், பெருமாள் ஆகட்டும், அதே போல தாயார் மகாலட்சுமி ஆகட்டும், அம்மன் பார்வதி அன்னை ஆகட்டும், எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது. குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரி பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை. அதனால தான் இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி, ஏடு, நோட்டு, பேனா, புஸ்தகம், அதே போல் ஒரு முறத்தில் வச்சு இதை முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க, படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது. அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசத்துல 2 சனி பிரதோஷம் வருகிறது. மே மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க. அதுவும் அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபிணே அக்ரத விஷ்ணு ரூபாய விருக்ஷராஜாயத்தே நமஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க. அதனங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா, அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது. அதாவது அரச மரம், வேப்ப மரம், 2 மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்துல அதுல அந்த மரம் 2 இருக்குமாக விஷ்ணு மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக, அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க. அந்த விருட்ச கல்யாணம்னு பேர். இந்த விருட்ச கல்யாணம் முடிந்த அந்த க்ஷேத்திரத்துல தான்
இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் செய்ய வேண்டும். அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் 26ஆம் தேதி. இது போல இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் வருகிறது. அன்றைய தினம் நம்ம இது மாதிரி விருட்சங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் அந்த விருட்சத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமா இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு, எதெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்கு, எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், என்ன மைனஸ் இருக்கு, எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த மே மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது, தெய்வ வழிபாட்டிலே பரிபூர்ண சித்தியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. குழந்தைகளால் பெருமைகள் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையுது. அதாவது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குங்க, நிறைய ப்ளஸ் இருக்குது. கவனத்தில் கொள்ள வேண்டிய சில மைனஸும் இருக்குது. முதல்ல ப்ளஸ் என்னன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய 5ஆம் பாவத்திலிருந்து தான் உங்களுடைய சூரிய பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கார், 5ஆம் பாவத்தில் இருக்கார். இது ரொம்ப நல்லது. அதாவது 5ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி இருப்பது, இதற்கு மூல திரிகோணம்னு பேர். 1, 5, 9 இது மூல திரிகோணம் அப்படின்னு பேர். இந்த திரிகோண அமைப்பு எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் வாழ்க்கையில ஒரு 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 அப்பு ஏற்படும். உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய வாழ்வா ஆதாரம், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க ஒரு அப், ஒரு மைக்ரண்ட் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு திசை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருப்பது குரு. இப்போ 6ஆம் பாவத்தில் இருக்காரு. ஆனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட போறாரு அப்படின்னா அவர் மாறி உங்களுடைய 7ஆம் பாவத்தில் சாஷ்டாங்கமாக உட்கார போறாரு. அதனால என்ன ஆக போகுது அப்படின்னா 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், இந்த ராசிநாதன் 7ல் இருந்தால் ரொம்ப டாப்புன்னு சொல்லலாம். குறிப்பாக கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய அந்த வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு அதிகரிக்கும், நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டான பல விஷயங்கள் இருக்கு. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வையை சொல்லலாம். நேராக உங்களை பார்க்குறாரு, உங்களுடைய 7ஆம் பார்வை உங்களை பார்க்குறாரு, அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 3ஆம் பாவத்தில் ராகுவும் சனி பகவானும் இருக்காங்க. அந்த இடத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் முதல்ல. ஏன்னா அந்த இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால, அதை குரு பார்க்கறதுனால அது எல்லாமே என்ன ஆகிடும், சுமூகமாக மறைஞ்சிடும். ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அது எல்லாமே சுமூகமாக மறைஞ்சிவிடும். அவசியமே அல்ல, கருத்து வேறுபாடு பெரிய விஷயமா ஆகாது, சுமூகமாக நல்ல வளர்ச்சியாகவே மாறிடும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அவர் உங்களை பார்க்குறார் இல்லையா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியமாக உணர போறீங்க. தேவையற்ற வைத்திய செலவுகள் குறையும், விரய செலவுகள் அப்படிங்கிறதே இருக்காது. அப்புறம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் மனுஷனுக்கு முக்கியமானது ஒரு கை வேணும். என்ன கைனா நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த தன்னம்பிக்கையானது இப்போ உங்களுக்கு வலிமையா இருக்கும். இதனால நம்ம செய்வோம், இந்த கடப்போம், இதையும் தாண்டுவோம், இதையும் பார்ப்போம், இதிலே நாம் வெற்றி பெறுவோம், நாம் சாதனை படைப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் பாவத்தை குரு பார்த்த போறாரு. இந்த குரு பார்க்க போறதுனால என்ன விஷயம் அப்படின்னா லாபத்தை உயர்த்துவீங்க நீங்க. அதற்கு முக்கியம் உங்களுடைய பேச்சு. உங்களுடைய பேச்சை மூலதனமாக கொண்டு லாபத்தை பன்மடங்காக உயர்த்த போறீங்க. அபரிமிதமான நல்ல செயல்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. முக்கியமாகவே இந்த மே மாதம் 2026 நல்ல பலன்கள் பெறக்கூடிய முக்கியமான ராசி, பல ராசியில தனுசு ராசியும் ஒன்று.
முக்கியமா இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு செய்யணும். கூடுதலாக சனி பகவானும் வழிபாடு பண்ணணும். அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது. அதனால இப்ப இருந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏத்துங்க. இந்த மாசத்துல 5 சனிக்கிழமை வருது. மே மாசம் 3ஆம் தேதி, மே மாசம் 10ஆம் தேதி, மே 17, மே 24, மே 31 அப்படின்னு 5 சனிக்கிழமை வருது. முன்னாடியே சொன்னேன், 2 சனிக்கிழமை பிரதோஷத்துல வருது. மே 10 ஆகட்டும், மே 24 ஆகட்டும், ரெண்டுமே சனி பிரதோஷம். அதனால அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அவரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா பரிபூர்ணமான நல்ல அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும்போது நீங்க கவனிச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்ப சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்துல இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது என்னங்க சனி பயிற்சியில ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன இன்னும் சனி மாறாம அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கலாம். இந்த வருடம் 2025 சனி பயிற்சி கிடையாது. வாக்கிய முறைப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தாங்க சனி பயிற்சி. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான கோவில்கள், அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, நவகிரக கோவில் இருக்கு இல்லையா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில், சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும், சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும், அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும், அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் போன்ற கோவில்களாகட்டும், அதே போல வந்து சுக்கிர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும், அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, எள்ளூர், எல்லத்தூர், நிறைய கோவில் இருக்கு. எல்லா கோவிலாகட்டும், அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், திரு பாம்புபுரம், அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில், எல்லா கோவிலாகட்டும், கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள், திருவண்ணாமலை கோவிலாகட்டும், எல்லா கோவில்லையும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க. எல்லாருமே சனி பயிற்சிய மே மாசம் 6ஆம் தேதி 2026 அப்பதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்றாங்க. அப்பதான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும். அதனால அப்பதான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம். அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சிவாய நமः.